நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் ஜெய் ஆகாஷை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம ஸ்ரீ சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஜெய் ஆகாஷ் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காருன்னே சொல்லலாம். அவருடைய கெரியரை தமிழ் சினிமால ஆரம்பிச்சாரு. ஆனா தெலுங்கு சினிமால ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம இப்போ தமிழ் ஆடியன்ஸ் உட்பட தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ட்ரெண்டா பேசப்பட்டு வராரு. ஆமாங்க, அதுக்கான காரணம் என்ன, அவரை பத்தி என்ன அப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். தளபதி விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அவருக்கு ஒரு சின்ன ஒரு கீறல் வந்தாலே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அண்ணியா கருதப்படுற தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா மேல ஒரு தவறான அலிகேஷனை பிரபலமான யூடியூபர் அண்ட் நடிகருமான பைல்வான் அவர்கள் பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுடைய நேம சொல்லாம சொல்லியிருப்பாரு. ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக ஜெய் ஆகாஷ் அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பிரஸ் மீட் அப்பதான் அவர் பேசியிருப்பாரு. அப்படி பேசும்போதே இவரு லண்டன்ல இருந்து வந்தாரு. அதே மாதிரி இவரை காதலிச்சவங்களும் லண்டன்ல இருந்து வந்தாங்க. கடைசியா ஒரு பிரபலமான நடிகரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவரை ஏமாத்திட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அவரு மேடையில இதை மைக்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது கோபப்பட்ட ஜெய் ஆகாஷ் இவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, யாரோ அந்த பிரபலமான நடிகரை பிடிக்காதவங்க தான் இப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க, மற்றபடி யாரெல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கும் அந்த நடிகருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்போ இல்லைன்ட்டு அந்த மேடையில அவர் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன், அவர் கூட நான் ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும் போது ஏன் அவருக்கு பிடிக்காதவங்க அவங்களுடைய மனைவி எப்படி தவறா பேசியிருக்காங்கன்னு தெரியலன்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து ஜெய் ஆகாஷை தான் சங்கீதா காதலிச்சாங்களா, அவர் தான் இவங்களுடைய காதலியா, இவங்கள அவர் ஏமாத்திட்டாரா, இப்படி மாறி மாறி நிறைய கருத்துக்கள் வந்தது. அது எதுவுமே இல்லை அப்படின்றத ஜெய் ஆகாஷ் அவர்களே உறுதி செஞ்சுட்டாரு. அது மூலமா தான் அவர் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டா பேசப்பட்டு வராரு. ஆனா ரியல் லைஃப்ல அவரை ஒரு பெண் ஏமாத்திருக்காங்க, லண்டனை சேர்ந்தவங்க தான். ஆனா அந்த ஏமாற்றப்பட்ட காதல்ல இருந்து தான் இவங்களுக்கு காதல் மனைவியே கிடைச்சிருக்காங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இவரு லவ்ல விழும்போது ரெண்டு பேருக்கும் இடையில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தோட நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணா ஒன்னும் செட் ஆகாதுன்னு நினைச்சு ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இவருடைய காதல் கதை ஜோ படம் மாதிரி தானாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேக்கப்ல இருந்து மீண்டு வரதுக்குள்ள இவருடைய நியமம் ஒருத்தவங்க பச்சை குத்தி இவரை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி அட்மையர் ஆகி இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவர்கிட்ட காதலை சொல்லி அதுக்கப்புறம் இவருக்கும் அவங்களுக்கும் திருமணமாகி இப்போ இவருடைய காதல் மனைவி லண்டன்ல தான் இருக்காங்களாம். எப்பெல்லாம் இவருக்கு டைம் கிடைக்குதோ ஷூட் இல்லையோ அப்ப லண்டனுக்கு போவாராம். மற்றபடி அவருடைய பேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க இவரை எந்த ஒரு கேள்வியும் கேட்டதே கிடையாதாம். இப்போ வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப் ரன் பண்ணிட்டு போறாரு. இந்த நல்லா இருக்க லைஃப் யாருக்கோ பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் இது போல தவறான விஷயங்களை பரப்பிட்டு வராங்க. ஸோ ஜெய் ஆகாஷ் அவர்கள் பக்காவான தமிழங்க. இவங்களுடைய அம்மா ஸ்ரீலங்கன். இவரும் பிறந்தது 1981 ஸ்ரீலங்கால தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் லண்டன்ல போயிட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சு முடிச்ச கையோட டான்ஸ்னா உயிர், அதனால சினிமால டான்ஸ்ல சாதிக்கணும், ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர்னே இவருக்கு ரொம்ப உயிராம். அதனால தான் இவரு இந்தியாக்கே வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்த இவரு அப்பவே நல்ல செலிபிரிட்டிஸ் போற பார்ட்டிக்கெல்லாம் போவாராம். அந்த மாதிரி சுகாசினி மேம ஒரு பார்ட்டியில மீட் பண்ணி இவருக்கான வாய்ப்பை கேட்டிருக்காரு. அவங்களும் வாய்ப்பு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போட இருந்தா டைம் போனது தான் மிச்சம், நம்ம திரும்பவும் லண்டனுக்கு போலான்ட்டு இவர் ஃபிளைட்டு கிளம்பும் போது தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் மணிரத்னம் அவர்கள்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அதுவும் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே. ஃபர்ஸ்ட் இவரை தான் செலக்ட் பண்ணி ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவருக்கு நடிப்பே வரலன்னு திட்டலாம் வாங்கியிருக்காராம். அதுக்கப்புறம் தான் நம்ம மேடியை அதில் நடிக்க வச்சிருக்காரு மணி சார். அதை தொடர்ந்து 1999 ரோஜாவனம் அப்படின்ற படத்துல லைலாவோடைய காதலனா வந்திருப்பாரு. கண்டிப்பா அந்த படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அஜித் விஜய் அவர்களுடைய காம்பினேஷன்ல வர வேண்டிய படம் தான் ரோஜா கூட்டம். அது ஸ்ரீகாந்த் அண்ட் ஜெய் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல வெளியாச்சு. இவருடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா சதீஷ் தானா, ஜெய் சதீஷா இருந்திருக்கு. கேபி சார் தான் இவருக்கு ஜெய் ஆகாஷ் அப்படின்ற பேரே மாத்தினாராம். இந்த படம் நடிக்கும் போது நிறைய பேர் நீங்க ஆக்டர் தருண் மாதிரி இருக்கீங்க
அப்படின்னு சொன்னாலும் இப்போ இவரை பார்க்குற நிறைய பேர் நீங்கள் பார்க்க ஆக்டர் ரஹ்மான் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த வகையில் இவரை பார்க்க யார் மாதிரி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புன்னகை அரசின்னு தெரியும், அதே மாதிரி இவரை புன்னகை இளவரசன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். தமிழில் என்னதான் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள்லாம் வந்தாலும் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இவர் தெலுங்குக்கு போனார். தெலுங்குல ஆனந்தம் அப்படின்ட்டு முதல் படமே வச்சு அந்த படத்தில் 4 அவார்டு வாங்குறாரு. 10 கிலோ அதுக்காக கம்மி பண்ணாராம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் சீரியலுக்காக 7 கிலோ ஏற்ற வேண்டி இருந்ததாம். ஆமாங்க, இப்போ இவர் நெஞ்சத்தை கில்லாதே இந்த சீரியலில் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சீரியல் நிறைய பேருக்கு ஹிந்தி வெர்ஷனில் ரொம்ப பிடிக்கும். உள்ளம் கொள்ளை போகுதடா இந்த சீரியலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை தமிழில் டப் பண்ணி போட்டதும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதை அப்படி தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரியலில் ரேஷ்மா தான் ஜெய் ஆகாஷ்க்கு பேர் பண்ணுறாங்க. இவருக்கு சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த 7 கிலோ அதிகப்படுத்துறதுக்கு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். ஆனால் 10 கிலோ கம்மி பண்ண வீக்லி ஒன்ஸ் தான் ரைஸ் சாப்பிடுவாராம். மற்ற டைம்லாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ், சப்பாத்தி இது போல தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். என்னதான் இவருக்கு தெலுங்குல ஆடியன்ஸ்லாம் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இல்லைன்ட்டு இவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். ஆனால் இவர் ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு சேனல்ல ரைட்ஸ் கேட்க போகும்போது தான் இவருக்கு சீரியல் வாய்ப்பு வந்திருக்கு. அதுதான் இவருடைய முதல் சீரியல் நீதானே இந்த பொன் வசந்தம். சூரிய பிரகாஷா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு. வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். இவருடைய கிஃப்ட்ஸ் வைக்கிறதுக்காக மட்டுமே 3 BHK ஃபிளாட்ஸ் ஒன்று வாங்கினாராம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கான கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்களாம். அதை தொடர்ந்து ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சு ரன் பண்ண சொல்லியிருக்காரு. அது மூலயமா சோஷியல் சர்வீஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸையே பண்ண சொல்லியிருக்காரு. இவர் ஒரு ஆக்டர், டான்ஸரா மட்டும் இல்லாம டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஆமாங்க, ஆயுத போராட்டம், காதலன் காதலி, மதன், மிஸ்டர் ராஜேஷ் இது போல நிறைய படங்கள் இவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரு தெலுங்குல ஆனந்தம் அப்படின்ட்டு முதல் படம் வெற்றி ஆனதை தொடர்ந்து அந்த படத்தை அப்படியே இங்க தமிழ்ல இனிது இனிது காதல் இனிது அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இவருடைய இந்த தெலுங்கு படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் யஷ் ராக்கி பாய் தான் இவருடைய தம்பியா நடிச்சிருப்பாரு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் ராக்கி பாய் யஷ் தான் இவருடைய தம்பியாங்க. எங்க பார்த்தாலுமே ஒரு நல்ல மரியாதையோடு நடத்துவாராம். 40 படங்களுடைய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருந்தோம். அது மூலியமா ஏமாந்துட்டாராம். நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு, ஏமாற்றங்கள், அது எல்லாத்தையுமே கடந்து இப்ப சீரியல் மூலியமா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டரா வள வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம் 30க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இவரை நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பர்சனா தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இவருடைய முகம் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிரிச்ச முகம், எப்பவுமே கோட்டு போட்டவரா தான் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா சூரிய பிரகாஷ் அவங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சதை தொடர்ந்து இப்போ நெஞ்சத்தை கில்லாத சீரியல் மூலயமா ஆகாஷ் கண்டிப்பா எல்லார் மனசுல இடம் பிடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில இவரை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.